ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவரக்காய், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவரக்காய் இந்த வெயில் காலத்தில் வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாரம் 1 வாட்டியோ 2 வாட்டியோ சேர்த்துக்கலாம். அதுக்கிடையில் துவரம்பருப்பையும் வேக வச்சுட்டேன். அதுவும் வெந்து வந்துருச்சு. ஒரு குக்கரில் சேனக்கிழங்கு, புளி, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஊர் சைடு இது காராக்கருணைன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வடை தட்டலாம், கோலா உருண்டை மாதிரி பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில சாதமும் வச்சுட்டேன். அவரைக்காவையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், வெந்ததையும். அதுக்கு போடுறதுக்கு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வேறு எதுவுமே போட்டு அதுக்கு பச்சை மிளகாய் எதுவுமே போடலை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது அது நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்த அவரைக்காயும் அதில் போட்டு தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் துருவின தேங்காவை அதில் போட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கே நல்லாயிருக்கும். ரசம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லை அப்படின்னாக்கா ஒரு பூண்டு பல்லை தட்டி போட்டு லாஸ்ட்டில் இறக்குனோம்னா கொஞ்சம் தோலோடு தட்டி போட்டு இறக்குனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இடையில கிழங்கும் வெந்து வந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். இது சூடாக இருக்கிறப்பயே நம்ம மசிச்சு விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் வேறு வேலையில் இருந்ததுனால சூடாக இருக்கிறப்ப மசிக்க முடியல. இதுக்கிடையில் பருப்பும் எடுத்து வச்சுட்டேன். பருப்பு தண்ணியில் புளியும் ஊற போட்டு கரைச்சிக்கிட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு முருங்கைக்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் பிடிக்கிறதில்ல. அதனால் கருவேப்பிலை போட்டு மாங்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காவோட பலாக்கொட்டை இருந்தால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிதி பாவக்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தண்ணியும் சாதாரண தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குழம்புத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதி வந்தோன்னே அது கூடவே மாங்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் மாங்காவை கட் பண்ணுறப்ப அது திக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் தோலோடு தானே போடுறோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அது ஆனால் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 2 விசில் விட்டு எடுத்தோன்னே மாங்காவை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கிடையில் ரைஸும் வெந்து வந்துருச்சு. புளி தண்ணியும் ரெடி பண்ணிட்டேன். அந்த சேனக்கிழங்கை மசிச்சு வச்சேன். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக மசிச்சுக்கிட்டேன். அதுக்கு போடுறதுக்கு அரிசி மாவு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதில் தேங்காய் துருவல் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதெல்லாம் தான் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடையாவோ உருண்டையாவோ எது வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் 2 விசில் விட்டு வந்துருச்சு. அதில் உள்ள மாங்காயெலாம் எடுத்துட்டு புளி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னே அதுக்கப்புறம் பருப்பு போட்டு சாம்பாரையும் ரெடி பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தேன். இது அடுத்த நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மீன் வறுத்துக்கலாம், இல்லை இறால் வறுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தேன். இதுக்கிடையில் எண்ணெயை சூடுபடுத்திட்டேன். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் ஊறினோன்னே நம்ம எடுத்து உருண்டையாவோ வடையாவோ தட்டிக்கலாம். நான் 2 டைப்லையும் பண்ணியிருந்தேன். இதுக்கிடையில் சாம்பாரும் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அது கூட பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அது கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாம்பாரையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பாருக்கு பாவக்காய், மிதி பாவக்காய் வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பலாக்கொட்டை வறுத்தாலும் நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம பசங்க சாப்பிடாததுனால இந்த சேனக்கிழங்கெல்லாம் இப்படி அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடையாவோ உருண்டையாவோ செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, வடையும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சொன்னால் தான் நம்ம சேனையில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும். ஹெல்த்தி வெர்ஷனாக கொஞ்சம் கொடுக்கணும். ஆனால் என்னையும் பரவாயில்லன்னோம்னா இது மாதிரி பசங்களுக்கு கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனையில் பண்ண மாதிரியே தெரியாது.
கார மாங்காய் போட்டிருந்தேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.